கண்ணன் கழலினை நன்னும் மனமுடையீர் என்னும் திருநாமம் தின்னம் நாரணமே. குரு சேனல் நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கம். பொதுவாக இந்த சித்திரை மாதம் ஆரம்பிச்சதுமே நமக்கு வெயில் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். பங்குனியிலே கொஞ்சம் வெயில் ஆரம்பிச்சிருதுன்னு வைங்களேன். இப்போல்லாம் இந்த வெயிலுடைய உச்சக்கட்டம் அப்படின்னு சொல்கிறது வந்து இந்த அக்னி நட்சத்திரம். பொதுவாக அக்னி நட்சத்திரம்னா ரொம்ப வெயில் அடிக்கும். அந்த நேரத்தில் சில காரியங்கள்லாம் பண்ணக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதை தாண்டி பெருவாரியான மக்களுக்கு இதை பற்றின ஒரு தெளிவு இல்லை. அதனால் அக்னி நட்சத்திரம்னா என்ன, அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு சொல்லி ஆன்மீக எழுத்தாளர் திரு அரவிந்த் சுப்பிரமணியம் அவர்கள்ட்ட நம்ம கேள்விகளை முன்வைப்போம். முதலில் அவரை வரவேற்போம். வணக்கம். இப்போ இந்த அக்னி நட்சத்திரம் அப்படின்னு சொன்னால் என்னது? அதிகமாக வெயில் அடிக்கிற காலம் அவ்வளோதான் நமக்கு தெரியும். அதை தாண்டி வேறு என்ன? அதாவது பொதுவாக அந்த சூரியனுடைய சஞ்சாரம் நீங்கள் ஏற்கனவே சொன்னது போல் இந்த சித்திரை மாதத்தில் தான் உக்ரமாக இருக்கும், உச்சத்தில் இருக்கும். அதனால் அப்போ நமக்கு கடுமையான வெயிலுடைய தாக்கம் இருக்கும். அந்த சஞ்சாரம் அப்படிங்கிறது பரணி நட்சத்திரத்துடைய 3ஆம் பாதத்தில் ஆரம்பித்து இதை விட்டு அடுத்த கிருத்திகை வரக்கூடிய நாள், அந்த சைக்கிள் வரைக்கும் அது போகும். அதுதான் நமக்கு அக்னி நட்சத்திர காலமாக நிர்ணயம் பண்ணப்படுது. இந்த வருஷம் மே மாதம் 4ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரைக்கும் அது வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இப்போ இந்த காலகட்டத்தில் பொதுவாகவே இது அக்னி நட்சத்திர தோஷம் அப்படின்னு சொல்லி ஒரு காலகட்டமாக அறியப்படுறது. இப்போ அது 2 விதமான கருத்து உண்டு அதுக்கு. இப்போ கிரகணமே சில பேர் கிரகணம் தோஷ காலம்னு, சில பேர் புண்ணிய காலம்னு சொல்கிற வழக்கம் உண்டு. அதனால் அது மாதிரி தான் இதுவும். இது கிட்டத்தட்ட ஒரு தோஷ காலமாக அக்னியுடைய முழு தாக்கம் இருக்கக்கூடிய காலம். சூரியனுடைய அந்த அக்னி போல எரிக்கும் அப்படிங்கிற காரணத்தினால அக்னி நட்சத்திர காலம்னா இன்றைக்கி சுபகாரியங்களை தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு மரபுல இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஈவன் கேலண்டர்லேயே அக்னி நட்சத்திர தோஷ ஆரம்பம்னே போட்டு அப்படி தான் போட்டிருப்பாங்க. கேலண்டரில் இது தோஷ காலமாக தான் சொல்கிறது. ஸோ இதுக்கு ஒரு புராண ரீதியான ஒரு சரித்திரம்னு பார்த்தோம்னா ஒரு மரபு ரீதியாக தான் அது இருக்குது. எப்படி சொல்லப்படுது அப்படின்னா, மகாபாரத காலத்தில் அர்ஜுனன் காண்டபவனத்தை எரித்த ஒரு சரித்திரம் உண்டு. அப்போ அந்த காண்டபவனத்தை எரித்திருக்கக்கூடிய காலத்தில் அக்னிக்கு ஏற்பட்ட ஒரு பிணி நீங்குவதற்காக அர்ஜுனன் அதுக்கு சகாயம் பண்ணி அங்கே இருக்கிற பல மூலிகைகளை அக்னி எரித்து முடித்து அதனால் அவரோட நோய் நீங்க பெற்றதாக ஒரு சரித்திரம் பார்க்குறோம். ஸோ அதோடைய ஒரு நினைவாகவோ அதோடைய தாக்கமாக தான் இந்த ஒரு காலகட்டம் அறியப்படுறது அப்படிங்கிறது. இது ஒரு ரிட்டன் டாக்குமெண்ட்டில் இல்லைனாலும் ஒரு மரபு ரீதியாக சொல்லப்படக்கூடிய ஒரு சரித்திரமாக பார்க்கணும், அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த காலகட்டம் அப்படிங்கிறது இது சுப நிகழ்ச்சிகளை தவிர்ப்பது. ஏன்னா இது தோஷ காலம் அப்படின்னு சொல்லி பொதுவில் அறியப்படுறது. இதில் ஒரு லாஜிக்கலாகவும் யோசிச்சு பார்த்தோம்னா சன்ஸ்ட்ரோக் வரும். வெளியில் நடமாட்டினாலும் இப்போவே சாதாரணமாக இன்னும் அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்கவே இல்லை, இப்போவே சொல்லிட்டா இப்போ மொபைல்லே வருது, ஹீட் வேவ்ஸ் அல்ட்ரா வயலட் ரேஸ் ஆர் மோர் அவாய்ட் கோயிங் அவுட் சைடுன்னு போட்டிருக்கான். 11 to 4 வெளியே வராதிங்கன்னு சொல்லி தெளிவாகவே சயின்டிஸ்ட்டும் சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு வெயிலுடைய தாக்கம் இருக்கும்போது இது வெயில் கூடுதலாக தாக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த அக்னி நட்சத்திர காலம் சொல்லப்படுறது. பேரே சொல்றது அக்னி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லும்போது அது அந்த அளவுக்கு வெயிலுடைய தாக்கம் இருக்கிறதுனால லாஜிக்கலாகவும் பார்த்தோம்னா அந்த நேரத்தில் நமக்கு ஒரு கல்யாணம் வச்சா அலையாமல் இருக்க முடியாது. அப்போ அப்படிங்கும்போது நம்ம வெளியே வந்தோம்னா அதனால உடல்நிலை பாதிப்பு வயதானவர்களுக்கோ குழந்தைகளுக்கோ வேற யாருக்கோ ஏற்பட்டக்கூடாதுங்கிறதுக்காகவும் இந்த காலகட்டத்தில் தவிர்க்க சொல்லியிருக்கு. இப்போ பொதுவாகவே ஆடி மாதம் புரட்டாசி மாதம் நம்ம கல்யாணம் பண்ணுறதில்ல, மார்கழி மாதம் பண்ணுறதில்ல. அதுக்கெல்லாம் காரணம் அதெல்லாம் நோய்கள் பெருகக்கூடிய மாதம். அதனால இறை வழிபாட்டில் மனதை செலுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த இடத்துல இது எல்லா உயிரினங்களுமே இந்த வெயில்னால பாதிப்படையக்கூடிய ஒரு காலகட்டத்தினால கூடுமான நேரத்தை இறை வழிபாட்டில் செலுத்தணும். அதனால தான் பல கோவில்களில் இறைவனுக்கு அந்த விசேஷமாக அபிஷேகம், சிவபெருமானுக்கு குறிப்பாக ஏன்னா அவருக்கு தொடர்ந்து இப்போ திருவண்ணாமலை மாதிரியான கஷேத்திரங்களில் தாராபிஷேகம் தொடர்ந்து நடக்கக்கூடிய அபிஷேகமாக நான்ஸ்டாப்பாக பண்ணுற அபிஷேகங்கள்லாம் இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் பண்ணுறது உண்டு. ஏன்னா அவருக்கு குளிர்ச்சி ஏற்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி. அதனால் இந்த காலகட்டம் ஒரு கல்யாணமோ ஒரு கிரகப்பிரவேசமோ வீட்டில் வேறு சுப நிகழ்ச்சிகளோ நடத்துறது கூடுமான வரைக்கும் தள்ளி போடுறது தான் வழக்கம். அக்னி நட்சத்திர காலத்தில் வைக்கிற வழக்கம் இல்லை. இந்த காலகட்டத்தில் மெயினாக பண்ண வேண்டியது என்னென்னா இறை வழிபாடு தான். இறைவனுக்கு நம்ம வழிபாடு பண்ணி அவரை நம்ம சந்தோஷப்படுத்தி இறை வழிபாட்டுக்கான காலமாக இதை நம்ம அமைச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு மரபு கடைபிடிக்கப்படுகிறது உண்டு. இப்போ நீங்கள் ஆரம்பிக்கும் போதே ஒரு சிலர் தோஷம்னு சொல்கிறோம், சிலர் நல்ல காலமாகவும் எடுத்துக்கிறாங்க. அது இறை வழிபாட்டுக்கு நல்ல காலமாக நல்ல காலம். இந்த மாதிரி இப்போ கிரகணம் அப்படி தான். கிரகண காலத்தில் நம்ம பாக்கியுள்ள காரியங்களை பண்ண முடியாது, ஆனால் இறை வழிபாட்டை அங்கே நேரத்தில் பண்ணலாம். ஒரு ஜெபமோ பிரார்த்தனையோ பண்ணலாம். இப்போ நம்ம தமிழ்நாட்டு சம்பிரதாயங்களில் கிரகணத்தில் நமக்கு கோவிலை சாத்தி வைக்கிற வழக்கம். கர்நாடக பகுதிகளில் கிரகணத்தில் கோவிலை தொடர்ந்து அபிஷேகங்கள் நடக்கும். அந்த மாதிரியான ஒரு மரபு இருக்குது. அதனால் பொதுவாக இதோடைய பாட்டம் லைன் சாராம்சம் என்னன்னா இறை வழிபாட்டுக்கு உகந்த நேரமாக அதை நம்ம புரிஞ்சுக்கணும், எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். அதனால் நம்ம பொதுவாக தோஷம் உலகத்துக்கே ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு தோஷமாக ஒரு காலமாக இருந்தாலும் நம்ம சுப காரியங்களை தவிர்க்கணும், அவ்வளோதான். அதை தாண்டி வேறு புராணங்கள்லையோ வேற எங்கேயோ நமக்கு அதை பற்றி ரெஃபரன்ஸ்லாம் ரொம்ப ஸ்பஷ்டமாக உடச்சி சொல்லப்படலை. அக்னி நட்சத்திர தோஷ காலத்தில் பொதுவாக முகூர்த்தங்கள் எடுக்கிறது இல்லை.
அப்படின்னு சொல்லிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த காலம் வந்து விலக்கப்பட்ட காலமாக நம்ம புரிஞ்சுக்கணும். ரைட்டு. அவ்வளோ பொதுவாக வந்து விலக்கப்பட்ட காலம்னு சொல்லிட்டாலே இது வந்து இதுக்கு ஏற்புடைய காலம் இல்லை அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். ஏன்னா நம்ம வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அஷ்டமி நவமி மோசமான நாள் நினச்சிருக்கோம். அப்படி இல்லை. யாத்திரை செல்பவர்களுக்கு அது அனுகூலம் இல்லாத நாள்களாக இருக்கிறதுனால தான் ஜோதிஷ சாஸ்திரத்தில் அஷ்டமி நவமி விளக்க சொல்லியிருக்கேன் ஒழிஞ்சு எல்லாத்துக்கும் அஷ்டமி நவமி பணம் கொடுக்கறதுக்கோ இல்லை ஒரு இது எல்லாத்துக்கும் அதை பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஓஹோ. பொதுவாக அஷ்டமி நவமி அப்படிங்கிறது ஜோதிஷ சாஸ்திரத்தில் இன்னென்ன திதிகள் இன்னென்ன விஷயத்துக்கு விளக்கப்பட்டிருக்கு, இன்னென்ன திதிகள் என்னென்ன காரியத்துக்கு ஏற்கப்பட்டிருக்குன்னு இருக்குது. அதை பேஸ் பண்ணி தான் முகூர்த்தம் நிர்ணயம். கல்யாண முகூர்த்தம் இருக்கிறதுனாலே அது எல்லாத்துக்கும் சேர்த்துன்னு கிடையாது. முகூர்த்த நாள்னு ஒரு கேலண்டரில் டெய்லி ஷீட்டில் போட்டிருக்கிறதுனால மட்டுமே அது வந்து எல்லா முகூர்த்தத்துக்கும் எடுத்ததாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. கல்யாணத்துக்குள்ள முகூர்த்தம் வேறு, வீட்டுக்கு வாசக்கால் வைக்கிற முகூர்த்தம் வேறு, கிரகப்பிரவேசம் பண்ணுற முகூர்த்தம் வேறு, நமக்கு வேறு விஷயங்கள் மருந்து சாப்பிட்றது கூட முகூர்த்தம் இருக்கு. அது மாதிரியான விஷயங்களுக்கு வந்து நம்ம எல்லாத்துக்கும் எல்லாம் பொருந்தணும்னு அவசியம் கிடையாது. இப்போ பொதுவாக அமாவாசைக்கு அடுத்த நாள், பௌர்ணமிக்கு அடுத்த நாள் சொல்லக்கூடிய பாட்டியம்னு சொல்லுவோம், பிரதமைன்னு சொல்லுவோம். அந்த பிரதமை நாள் வந்து ஒரு விளக்கப்பட்ட நாளாக நம்ம புரிஞ்சுருக்கோம். ஆனால் கிரகப்பிரவேசத்துக்கு அது எடுத்த முகூர்த்தமாகும். ஓஹோ. கிரகப்பிரவேசத்துக்கு பிரதமை வந்து எடுக்கப்பட்டிருக்கு. அதனால் நம்ம அந்த புரிதல் நம்ம வந்து எல்லாத்தையும் ஒரே ஆட்சிகளை போட்டு நமக்கு பார்க்க தெரியலங்கிறதுக்கு வேண்டி அப்படி கொண்டு போயிட்டோம். ஜஸ்ட் நம்ம கேலண்டரை பார்த்து மட்டுமே நம்ம அப்படி நிர்ணயம் பண்ண முடியாது. வெறும் கேலண்டரில் போட்டிருக்கிற ஒரு முகூர்த்த நாள் சம்மந்தப்பட்டவனுக்கு அனுகூலமான நாளாகவும் இருக்கணும் இல்லையா? ஆமாம். அதுவும் ஒரு தனிநபர் யாருக்கு ஒருத்தர் கல்யாணம் நடக்க போகிறது, அந்த கல்யாணம் நடக்கக்கூடிய மணமக்களுக்கு அது ஏற்புடைய நாளாக இருக்கான்னு பார்க்கணும். அன்னைக்கு சந்திராஷ்டமமாக அவர்களுக்கு சந்திராஷ்டமாக இருந்ததுன்னா அப்புறம் நீ கல்யாணம் பண்ண முடியாதுல்ல. அது வந்து அவருக்கு அனுகூலம் இல்லாத ஆகிடும். இல்லாட்டியும் அப்படி தான் ஆகுது. அது வேற பிரச்சனை. அதனால வந்து நமக்கு அட்லீஸ்ட் அவங்களுக்கு தாராபலம் சந்திரபலம் சொல்லக்கூடிய விஷயங்கள் அனுகூலமாக இருக்கிற நாளாக பார்க்கணும். அதனால ஒரு பொதுவான ஆட்சிக்கு எல்லாத்துக்கும் நம்ம எடுத்துக்க முடியாது. அவரவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் அதை நம்ம பார்க்கணும். அதனால இந்த அக்னி நட்சத்திர தோஷம் அப்படிங்கிறது நமக்கு சுபகாரியங்களுக்கு நமக்கு விளக்கப்பட்டிருக்கு, தெய்வ காரியங்களுக்கு ஏற்கப்பட்டிருக்கு. இப்படியாக அதை புரிஞ்சுக்கணும். நிச்சயமா ரொம்ப அருமையாக சொன்னீங்க. இது தவிர்த்து வேறு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக வழிபாடுகள் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இல்லை? பொதுவாக வாங்கி கொடுக்கலாம் தெய்வத்துக்கு கோவிலில், கோவில்களில் சுவாமிக்கு நம்ம அபிஷேகத்துக்கு கொடுக்கலாம். ஏன்னா இறைவனுடைய அந்த இதே உஷ்ணம் அவருக்கு இருக்குது. அவர் குளிர்ந்தால் அண்டம் குளிருங்கிற அந்த ஒரு கணக்கில் நம்ம இறைவனுக்கு நம்ம இளநியோ அந்த சந்தனமோ ஒரிஜினல் சந்தனம், நான் எப்பயும் சொல்கிறது தான், இந்த பவுடர் டப்பா 10 ரூபா பாக்கெட் தயவு செஞ்சு வாங்கி கொடுக்காதீங்க. அது வந்து போலி பொருளை கொடுத்தா பலனும் போலியாக தான் இருக்கும். அதனால் நம்ம என்ன கிடைக்கிறதோ ஒரிஜினல் கிடைக்கலையா இளநீ கிடைக்கும். இளநியில் கலப்படம் பண்ணலை இது வரைக்கும் யாரும். அதனால் அதை நம்ம வாங்கி கொடுக்கலாம். அது மாதிரியான பொருளை தாக சாந்தியாக மக்களுக்கு நீர்மோர் பந்தல் வச்சு மக்களுக்கு கொடுக்கலாம். இதெல்லாம் கொடுக்கறதுனால ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியாக எடுத்துக்கலாம். இது ஒரு புண்ணிய காரியமாக குடும்பத்துக்கும் நல்லதை கொடுக்கக்கூடிய விஷயமாக அவர்களுக்கு மக்களுக்கும் நீர்மோர் பந்தல் அந்த காலத்தில் அமைப்பாங்க. அக்னி நட்சத்திரம் வந்துடுத்துனா எல்லா குடும்பத்திலும் குடும்ப வகையாக நீர்மோர் உண்டு அப்படின்னு சொல்லி பண்ணுற பல குடும்பங்கள் இன்றைக்கி அதை தொடர்ந்து பண்ணுறாங்க. அது ஒரு பெரிய புண்ணிய காரியமாக குடும்பத்தை காக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. அதனால் அதையும் நம்ம இந்த காலத்தில் நம்ம பண்ணணும்னு நினச்சா இதெல்லாம் பண்ணலாம். இறைவனுடைய சாந்திக்காக அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுக்கலாம். மக்களுடைய சாந்திக்காக தாக சாந்திக்காகவும் நீர்மோர் பந்தலை நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணணும். சில கோவில்களில் இந்த வெட்டிவேர் பந்தல் அமைக்கிறது இதெல்லாமே இந்த வெயிலுடைய தாக்கத்தை குறைக்கிறது தானே. அதனால் வெயிலுடைய தாக்கத்தை குறைப்பதற்காக வெட்டிவேர் பந்தலை அமைக்கிறது, இறைவனுக்கு வந்து அந்த வெட்டிவேரை ஊற வச்ச ஜலத்தால் அபிஷேகம் கொடுத்து எல்லாம் குளிர்ச்சியை கொடுக்கும். ஆகவே நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு இதில் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியும் நம்ம எடுத்துக்க தான் வேணும். நம்மளுடைய தர்மமே எல்லாமே வந்து இந்த ஒரு சமுதாயத்தை சார்ந்து வெறும் இறைவனை மட்டும் சார்ந்து இருக்கல, சமுதாயத்தை சார்ந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை முறை தான். கார்த்தால இருந்து நீங்கள் கோலம் போடுறதுலேருந்து காக்காக்கி சாதம் வைக்கிறதுலேருந்து எல்லாமே எல்லா உயிர்களுக்கும் நன்மை பயக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் நம்முடைய வழிபாட்டு முறைகள் அமைச்சு கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால நம்ம அதை உணர்ந்து தான் நம்ம செயல்படணும். எதுவுமே சுயநலமான பிரார்த்தனை கிடையாது. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து தான். அத்தனை பேரும் நல்லா இருக்கணும், அவர்கள் எல்லாம் நல்லா இருந்தால் நம்மளும் நல்லா இருப்போம். உலகத்துக்குள்ள தானே நம்மளும் இருக்கோம். அதனால் உலகம் எல்லாம் நல்லா இருக்கட்டும்னா நம்மளும் நல்லா இருப்போங்கிற ஒரு உயர்ந்த தர்மத்தை கொண்ட தர்மம் நம்மளுடையது. அதனால் அக்னி நட்சத்திரம் உலகத்துக்கெல்லாம் பாதிப்பு ஏற்படுத்துதுன்னா அந்த பாதிப்பை நம்ம போக்கும்படியாக நம்மளால் ஒரு கான்ட்ரிபியூஷன் என்ன முடியுமோ நம்ம சக்திக்கு உட்பட்டு செய்யலாம். நிச்சயமாக ரொம்ப அழகாக சொன்னீங்க. அதாவது நம்ம வந்து இந்த அக்னி நட்சத்திரம் அப்படிங்கிறது ஏதோ அக்னி வந்துருச்சு நாங்கள் வந்து ஏசி போட்டு வீட்டில் உட்காந்துருப்போம் அப்படிங்கிறது இல்லாமல் வெளியே மக்கள் எப்படிலாம் கஷ்டப்படுறாங்க, நம்மளுக்கு வசதி இருக்குது, ஏசி வாங்க முடியுது, அது இல்லாமல் வெயிலில் காயிற மக்களுக்கு நம்ம என்ன செய்கிறோம், வாட் வி கிவ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதே தான். ஆகவே நம்மளுடைய தர்மம் வந்து எந்த அளவுக்கு எல்லா உயிர்களுக்கும், மனுஷர்களுக்கு மட்டும் கிடையாது, எல்லா உயிர்களுக்கும், ஜீவராசிகளுக்கும், பறவைகளுக்கு,
ஆமாம், உணவு வைக்கிற மாதிரி கொஞ்சம் தண்ணி வைக்கணும். தண்ணி வைக்கணும். ஏன்னா இப்போ நீர்நிலைகள்லாம் காஞ்சு போயிருக்கிற நேரம். ஆமாம், ஸோ இதெல்லாம் வந்து ஒரு புண்ணிய காரியமாக அக்னி நட்சத்திரத்தை பண்ண வேண்டிய காரியமாக சொல்லப்பட்டிருக்கு. ஆமாம், பட்சிகளுக்கு நீர் வைக்கிறது, நீர்மோர் பந்தல் வைத்து அமைத்து கொடுப்பது, பானகம் கரைத்து கொடுப்பது ஜனங்களுக்கு, இறைவனுக்கு பானகம் நிவேதிப்பது. இறைவனுக்கு நிவேதிக்கணும்னா என்ன அர்த்தம்? நம்மளும் சாப்பிட்டு எல்லாருக்கும் கொடுக்கணும்னு அர்த்தம். நம்ம மட்டும் சாப்பிடக்கூடாது, இறைவனுக்கு அபிஷேகம் கொடுக்குது. இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இது எல்லாமே பார்த்தா நமக்கும் இறைவனுக்கும் மக்களுக்கும் எல்லோருக்குமே போய் சேரக்கூடிய ஒரு விஷயமாக இது அமைக்கப்பட்டிருக்கு. ஆகவே இந்த அக்னி நட்சத்திரம் வந்து புண்ணியம் சேர்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நம்ம தான் பயன்படுத்திக்கணும். தோஷ காலத்தை புண்ணிய காலமாக மாற்றுவது நம்மளுடைய சாமர்த்தியத்தில் தான் இருக்குது. நிச்சயமா ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஆகவே இதெல்லாம் வந்து நம்ம ஒரு அட்வைஸ், நம்ம முன்னோர்கள் சொன்னது தான், மறுபடியும் இதெல்லாம் ரீவைண்ட் பண்ண மாதிரி நம்ம விஷயங்கள்லாம் கேட்டுட்டு இந்த அக்னி நட்சத்திர காலத்தை பயன்படுத்தி இன்னும் அதிகமான புண்ணியங்களை நம்ம வந்து சேர்த்துக்கலாம். நிச்சயமாக மீண்டும் இது மாதிரியான ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம். வணக்கம்.